பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா மா பஅத் ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரித்தான சகோதரர்களே, அல்ஹம்துலில்லா, அல்லாஹ்வின் கிருபையால் நம்முடைய தஜ்வீத் வகுப்பினுடைய பாடத்திட்டத்தினுடைய ஓர் அங்கமாகிய பயிற்சி வகுப்பை இப்போது நாம் ஆரம்பம் செய்யப் போகிறோம். இது பிராக்டிஸ் செஷன். இதுல அல்ஹம்துலில்லா பயிற்சிக்கான விஷயங்களை நம்ம இன்ஷா அல்லாஹ் சொல்லி உங்களையும் சொல்ல வைப்பதற்கான ஒரு அமர்வு தான். அல்ஹம்துலில்லா இன்றைய தினம் ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருமே ஆஷராவுக்கான நோன்பு நோற்றிருப்போம். அந்த நிலையில் அல்ஹம்துலில்லா இதையும் தவறு விட்டுவிடக்கூடாது. இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்த வேண்டும். குர்ஆனுக்கான ஒரு நேரத்தை நாம் ஒதுக்க வேண்டும் என்ற ரீதியில் அல்ஹம்துலில்லா அல்லாஹ் நாடிய பொறுக்கெடுத்த தேர்வு செய்த சிலரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நேரத்தில், இந்த ஃபஜருடைய நேரத்துல அல்லாஹ் தஆலா நம்மள ஒன்று சேர்த்திருக்கான். இந்த நேரத்துல நம்ம ஒரு ஹதீஸ நிச்சயம் நினைவு கூரணும். எந்த ஒரு மூமினும் அதிகாலையில் அவர் பள்ளிக்கு சென்று அல்லாஹ்வுடைய திருமறை வசனத்திலிருந்து ஒரு வசனத்தை ஓதுவது, கற்றுக்கொள்வது, ஒரு பெண் ஒட்டகம் கிடைப்பதை விட சிறந்தது. 2 வசனம் 2 பெண் ஒட்டகத்தை விட சிறந்தது. 3 வசனங்கள் கற்றுக்கொள்வது 3 பெண் ஒட்டகங்கள் கிடைப்பதை விட அவருக்கு சிறந்ததுன்னு சொன்னாங்க. அந்த அடிப்படையில சிறப்பான ஒரு மாதத்தில், முஹர்ரம் மாதத்தில், அதிலும் சிறப்பான நாளாகிய ஆஷராவுடைய நோன்பு வைக்கக்கூடிய அந்த நாளில் நோன்பாளிகளாக அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பான நேரத்தில் அதிகாலையில் ஃபஜருக்கு பிறகு அல்ஹம்துலில்லாஹ் நம்ம இந்த இடத்துல ஒன்று கூடி இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய நோக்கத்தை ஏற்றுக்கொள்வானாக, நமது பாவங்களை மன்னிப்பானாக, நமது எண்ணங்களை அல்லாஹ்வுக்கானதாக அங்கீகரிப்பானாக. இதில் அல்லாஹ்வுடைய தூதர் வாக்களித்த சிறப்புகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிகமான அந்த நன்மைகளை நமக்கு வழங்குவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இருக்கக்கூடிய நபர்களோடு இப்ப நம்ம செஷனை ஆரம்பிப்போம். உங்களுக்கான பயிற்சி வகுப்புல பிராக்டிஸ் பண்ண வேண்டியது, உங்ககிட்ட இருந்து கேட்க வேண்டியதும் இருக்கிறது. அத நான் கொஞ்ச நேரத்துல கேட்கிறேன். அதுக்கு முன்னாடி இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ஷேர் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய விஷயங்கள ஓகேயா? இப்ப நம்ம 8 பாடங்கள் படிச்சிருக்கிறோம். 2 நாட்கள்ல 8 பாடங்கள் படிச்சிருக்கிறோம். நீங்க எல்லாமே ஆல்மோஸ்ட் படிச்சிருப்பீங்க. ஜென்ட்ஸ் மட்டும் தான் இருக்கிறாங்க. குறைவான நபர்கள் தான் இருக்கிறனால, எல்லாருக்குமே நம்ம பேசுறதுக்கான வாய்ப்பையும் குடுப்போம் இன்ஷா அல்லாஹ். சரி, ஓகே. இப்ப 1ஏலேருந்து 8ஏ வரைக்கும் 8 பாடங்கள் நம்ம படிச்சிருக்கிறோம். அது ஒரு தர்த்தீபா போயிட்டுருக்கிறோம். எழுத்துக்கள் படிச்சுட்டு இருக்கோம். ம, ப, வ, ஃப படிச்சிருக்கோம். த, த, வ படிச்சிருக்கோம். த, த, தொ படிச்சிருக்கோம். ஸ, ஸ, ஸ படிச்சிருக்கோம். அப்ப 9+4 13 எழுத்துக்கள் இதுவரைக்கும் சோ ஃபார் வி ஹேவ் லேர்ன்ட். ஓகேங்களா? 13 எழுத்துக்கள நம்ம 8 பாடத்துல படிச்சிருக்கோம். இது தனி ட்ராக். அது ஒரு ட்ராக்கு. ஏ பார்ட் அப்படிங்கிறது நம்ம படிச்சுட்டே போவோம். அப்படியே அலிஃப், பா, தாலேருந்து ஆரம்பித்து நம்ம ஹரக்கத்துகள், வார்த்தைகள், தஜ்வீத் ரூல்ஸுகள், சிஃபாத்துகள் எல்லாம் படிச்சு குர்ஆன் ஓதுறதுக்கான தியரிட்டிக்கலான கான்செப்ட்ஸு, டெஃபினிஷன்ஸு, ரூல்ஸு எல்லாமே அதுல வரும். அந்த கன்டென்ட்ஸ் வரும். பி பகுதிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, அப்படியே நம்ம ஓத ஆரம்பிக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமா அவுது பில்லாஹி பிஸ்மில்லாஹ்ல ஆரம்பிச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஓத ஆரம்பிக்கிறதும், இதுல பி பார்ட்ல வருது. அத நம்ம இப்ப இன்ஷா அல்லாஹ் பிராக்டிஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி தஜ்வீத் அப்படிங்கிறது மஹ்ரஜ்கள், சிஃபாத்துகள், கவாயிதுகள் எல்லாமே கொண்டது. இது எல்லாமே அடங்குனது தான் தஜ்வீதினுடைய ரூல்ஸ். அப்ப தஜ்வீதுல இருக்க வேண்டிய 3 அம்சங்கள் என்னன்னா, மகாரிஜ்கள். மகாரிஜ் தான் நம்ம அந்த ஏ பார்ட்ல படிச்சுட்டு இருக்கோம். மகாரிஜையும் சரி, சிஃபாத்தையும் சரி, கவாயிதையும் சரி, ஏ பார்ட்லயே நம்ம படிச்சு முடிச்சுருவோம். 60 செஷனா வரும். அதாவது ஒரு செஷன் 5 நிமிஷம் டூ 7 நிமிஷம் தான். சரிங்களா? அது 1 மாசத்துல படிக்க போறோம். அந்த 60 செஷன்ல எல்லா மகாரிஜும் முடிச்சிருவோம். ஒரு 18 செஷன்ல மகாரிஜ் முடிச்சிருவோம். அடுத்து ஒரு 10, 15 செஷன்ல சிஃபாத்துகள முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் உள்ள மீதி எல்லாத்துலயுமே நம்ம கவாயித்கள், ரூல்ஸ் எல்லாத்தையுமே படிப்போம். அது எல்லாத்தையும் பயன்படுத்தி நம்ம பிராக்டிஸ் பண்றது தான் இந்த பிராக்டிஸ் செஷன். சரிங்களா? நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி, நான் 1பிய மட்டுமே கூட உங்களுக்கு நான் நடத்திட்டேன். சரிங்களா? இருந்தாலும் இப்ப ஸ்பீடா அத பார்த்துருவோம். ஏ அப்படிங்கிறதெல்லாம் தஜ்வீதினுடைய சட்டதிட்டங்கள் கொண்டதா இருக்கும். பி அப்படிங்கிறது படிச்ச அந்த தஜ்வீத் சட்டதிட்டங்கள சின்ன சின்ன சூறால நம்ம பயன்படுத்தக்கூடியதா இருக்கும். அப்ப ஏங்கிறது பாடம், பிங்கிறது பயிற்சி. ஓகேங்களா? அல்ஹம்துலில்லாஹ். ஞாபகம் வச்சுக்கிறங்க. அதே மாரி பி பார்ட்ல இந்த பி பகுதியில சில தஜ்வீத் டிப்ஸ்லாம் சொல்லிக் குடுப்போம். மோட்டிவேஷனலான சில டிப்ஸும் நம்ம சொல்லிக் குடுப்போம் இன்ஷா அல்லாஹ். இப்ப நம்ம ஏ பார்ட்ல நம்ம பிராக்டிஸ் பண்ண போறது அஊது பில்லாஹி. இத நம்ம ஆல்ரெடி நான் முந்தா நேத்து நெனைக்கிறேன். முந்தா நேத்து நம்ம இத பார்த்துட்டோம் தான். இருந்தாலும் நம்ம ஏவ திரும்ப ஃபர்ஸ்ட் 1 ஏவ பார்த்துட்டு அப்புறம் 2, 3, 4, 5, 6, 7, 8 எல்லாத்தையும் நம்ம பார்த்துருவோம். அஊது பில்லாஹி. சரிங்களா? இது கொஞ்சம்
நல்லா சொல்லணும். அடுத்த ஒரு 1/2 அன் ஹவர்ல நான் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் முழுமையாவும் கூட கேட்கிறேன். அ இல்லனாலும் பிரதர்ஸ் அப்படிங்கிறனால பிரச்சனை இல்ல. நம்ம இடையிலயும் கூட கேட்டுக்கலாம். பிரச்சனை இல்ல. சரி பாருங்க. அஊது பில்லாஹி, அஊது பில்லாஹி, அஊது பில்லாஹிங்கிறதுல கரெக்ட்டா சொல்லணும். உ, ழு வாவ் மத்தோட அஉ ஐன் அஉ இது வந்து தால் து அஊது பில்லாஹி, அஊது பில்லாஹி அப்படிங்கிற மாரி இத வந்து நம்ம சொல்லணும். சரிங்களா? அல்ஹம்துலில்லாஹ். இதான் வந்து அஊது பில்லாஹி. இப்ப இந்த அஊது பில்லாஹி அப்படிங்கிறத சொல்லி காட்ட விரும்பக்கூடியவர்கள் ஒருத்தங்களா ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு, ஹேண்ட் ரைஸ் பண்ணா நான் நேம் சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். காஜா மொய்தீன் முதல்ல சொல்லுங்க. السلام عليكم ورحمة الله அஸ்ஸலாமு وبركاته. வபரகாத்துஹு. أعوذ بالله. திரும்ப சொல்லுங்க. أعوذ بالله. வெரி குட். அந்த துவ கரெக்ட்டா சொல்லணும். அஊது أعوذ பில்லாஹ். أعوذ بالله. மாஷா அல்லாஹ் நல்லா சொன்னீங்க. அடுத்து உள்ளவங்க சொல்லுங்க. அப்துல் ஹமீத் சொல்லுங்க. சரி ஒருத்தங்களா சொல்லுங்க. ஒருத்தங்க சொல்ல ஆரம்பிச்சுட்டா ஒருத்தங்க அப்படியே வெயிட் பண்ணுங்க. யார் வேணா சொல்லுங்க. பேர் சொன்ன அவசியம் இல்ல. கொஞ்சம் பேர் தான் இருக்கிறோம். சொல்லுங்க. வேற யாராவது ஒருத்தங்க சொல்லுங்க. அஸ்ஸலாமு அஸ்ஸலாமு அலைக்கும். கேக்குதா உஸ்தாத்? கேக்குது சொல்லுங்க. அஊது பில்லாஹி, திரும்ப சொல்லுங்க. அஊது பில்லாஹி. மாஷா அல்லாஹ். அடுத்து உள்ளவங்க சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். أعوذ بالله. அந்த து மாதிரி சொல்லக்கூடாது. து து அஊது அஊது பில்லாஹி. أعوذ بالله. திரும்ப சொல்லுங்க. أعوذ بالله. ஓகே. அடுத்து சொல்லுங்க. வேற யாரு? السلام அஸ்ஸலாமு عليكم அலைக்கும். أستاذ. அலைஹிஸ் ஸலாம். أعوذ بالله. கிளியரா சொன்னீங்க. சரி ஓகே. ஃபைன். அப்படி நம்ம கடந்து போவோம். அடுத்து உள்ளதுலயே நான் உங்களுக்கு வாய்ப்பு தர்றேன். சரி அல்ஹம்துலில்லாஹ். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி தான். திரும்ப திரும்ப ஆடியோ போட்டு கேட்டோம் அப்படின்னா, யாராவது ஒருத்தவங்களுடைய ஆடியோ கேட்டோம்னா நம்மளுக்கு நல்லா வந்துரும். ஐமன் சுவைது ஞாபகம் வச்சுக்கிருங்க. ஷேக் ஐமன் சுவைதினுடையதை கேளுங்க. திரும்ப திரும்ப கேட்கும்போது நம்மளுக்கு அது வந்துரும். பிரிச்சும் பார்க்கலாம். ஒரு வார்த்தை ரொம்ப டஃப்பா தெரியுதுன்னா, நம்ம பிரிச்சு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அல்ஹம்து, 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 அல்ஹம்துன்னு சொல்லலாம். இது ரொம்ப பேசிக் லெவல்ல உள்ளவங்களுக்காக சொல்றாங்க. சரி ஓகே. இப்ப நம்ம முதல் லெசன்ல படிச்சது அஊது பில்லாஹி, அஊது பில்லாஹி. இத வந்து ரொம்ப சாட்சி பில்லாஹின்னு சொல்லக்கூடாது. லா, லா. அஊது பில்லாஹி, அஊது பில்லாஹி, லாஹி. லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லணும். லா அஊது பில்லாஹி அப்படின்னு நல்லா சொல்லணும். அதுல சிலர் வந்து தவறு செய்வாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய கஷ்டம் கிடையாது. இப்ப இதை நம்ம சிலபிள்ஸா பிரிக்கிறது வந்து எப்படி பிரிக்கலாம்? அ உ அ உ து அ உ து அ உ து இது நல்லா வரணும் அப்படிங்கும்போது இப்படி பிரிச்சு பாருங்க. அ உ து அ உ து அஊது 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 அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா, அந்த மொத வார்த்தை நெறைய பேர் தப்பா தான் ஓதுறாங்க. அதுக்காக தான் இதுல நம்ம ரொம்ப மெனக்கிடுறது. அவுதுன்னு சொல்றாங்க. அவுது பில்லாஹி, அவுது பில்லாஹி, அவுது பில்லாஹின்னு சொல்லிருவோம். வாழ்நாள்ல பல தடவை சொல்லக்கூடியது. ஆனா தப்பு தப்பா சொல்லுவோம். ஏன்னா, தொழுகையில ஒரு ஒரு ரக்காயத்திலும் நம்ம தொழுகையினுடைய ஒவ்வொரு ரக்காயத்திலயும் முதல் ரக்காயத்துல நம்ம அவுது பில்லா சொல்லி தான் ஆகணும். 2வது ரக்காயத்து, 3வது ரக்காயத்துக்கு தான் அடுத்தடுத்த ரக்காயத்து அவுது இல்ல. ஒன்லி பிஸ்மில்லா இருக்கு. இந்த தொழுகையினுடைய ஆரம்ப ஃபர்ஸ்ட் வேர்டே இதுதானே. தக்பீர் கட்டி நம்ம சனாவோ வஜ்ஜத்தோ ஓதுனதுக்கப்புறம் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லும்போது இந்த உச்சரிப்பு சரியா சொல்லணும். நம்ம சத்தமா ஓதல, மௌனமா ஓதுனாலும் அது அல்லாஹ்வுக்காக ஓதும்போது அல்லாஹ் இறக்கின வேதத்தை, அல்லாஹ் சொல்லி கற்று தந்த வார்த்தைய, அல்லாஹ் எந்த உச்சரிப்போடு கற்று தந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதுனாங்களோ அதே உச்சரிப்புல ரசூலுல்லாஹ் அவர்கள் கத்து தந்தாங்க. அப்படிதான் சொல்லணும். ஆனா பெரும்பாலும் தக்பீர் கட்டி எப்படி ஓதுவோம்? அவுது பில்லாஹி, அவுது பில்லாஹி, அவுது பில்லாஹின்னு சொல்லுவோம். இல்ல அவுஸு பில்லாஹி, அவுஸு பில்லாஹின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வார்த்தையை தப்பா ஓதுறோம். அஊது பில்லாஹி, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படி சொல்லி தான் நம்ம ஆரம்பிக்கணும். அதை ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? பிரிச்சு உது இது வந்து குறிப்பா சொல்லி தராங்க. இது குறிப்பு நம்பர் 4ன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? டிப்ஸ் ஓகேங்களா? உது அஊது அஊது இப்படி நம்ம கேப் விட்டு சொல்லி, சின்ன கேப் விட்டு சொல்லி மொத்தமா ஒரு வேர்டா சொல்லிடலாம். அப்ப உது அஊது அஊது இப்படி சொல்லி பாருங்க. 3 தடவை சொல்லும் போதே வந்துடும். அஊது 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 ஃபர்ஸ்ட் வார்த்தையில தப்பு பண்ணக்கூடாது. பில்லாஹி பில்லாஹி இது தடித்ததா இருக்கக்கூடாது. பில்லாஹி ஏன்னா அல்லாஹ்ங்கிற வார்த்தை தடிப்பமா சொல்லணும்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு. ஆனா அது கஸ்ராக்கு அப்புறம் கிடையாது. ஃபத்ஹா தம்மாக்கு அப்புறம் தான். அதாவது ஜபர் பேஷ்க்கு அப்புறம் தான். ஜேர்க்கு அப்புறம் இல்ல. அப்ப பில்லாஹி கிடையாது. பில்லாஹி
பில்லாஹி அதுக்காக சாட்சி பில்லேஹின்னு சொல்லிடக்கூடாது. பில்லாஹின்னு ரொம்ப நிமித்தக்கூடாது. பில்லேஹின்னு ரொம்ப சாச்சிடக்கூடாது. நடுத்தரமா பில்லாஹி பில்லாஹி அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அஊது பில்லாஹி அஊது பில்லாஹி அஊது பில்லாஹி அஊது பில்லாஹி. அடுத்தது அடுத்தது நாம அடுத்த லெசன்ல 1B பார்ப்போம். மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்ல ரா இருக்குது, தா இருக்குதுங்கிறாங்க. இந்த ரா தா அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப தடிப்பமா சொல்லணும். நம்ம அடுத்தடுத்த லெசன்ல நம்ம பாட்டில் அதை நம்ம படிக்க தான் போறோம். மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். ஷைத்தானி 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 ஷைத்தானி. ஓகேங்களா? ஷைத்தானி ஷைத்தானி. ஏன்னா மின் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். மினஷ். இப்ப மினஷ் ஷைத்தானி மினஷ் ஷைத்தானி. துவான்னு சொல்லக்கூடாது, ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம். ஓகேங்களா? ஷை அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? இங்கிலீஷ்ல சொல்லணும்ல ஷை, ரொம்ப வெக்கமா இருக்கு ஷை, அந்த ஷை தான். ஷைத்தானி ஷைத்தானிர் ரஜீம் மினஷ் ஷைத்தானி மினஷ் ஷைத்தானி மினஷ் ஷைத்தானி மினஷ் ஷைத்தானி. தா தா நேற்று நான் பாடம் நடத்தும் போது சொல்லியிருப்பேன். தா சொல்லும் போது காத்து வரக்கூடாது. தா 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 வாங்க, அப்படி சொல்லக்கூடாது. தா 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 தா. ஓகேங்களா? ஷைத்தானிர் ரஜீம் அர்ரஜீம் என்ன நம்ம சேர்த்து சொல்லுவோங்கிறனால நிர்ரஜீம்னு ப்ராக்டிஸ் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நிர்ரஜீம் நிர்ரஜீம். இந்த ராவை தடிப்பமா சொன்னேன். ரே சொல்லக்கூடாது. ரா ரா ரா. அதான் அரபியினுடைய ராவுடைய பழக்கம். ரா அப்படின்னு தான் சொல்லணும். நேற்று கூட ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன்ல, ராக்கெட் அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லணும். ரேபிட் அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லக்கூடாது. ரேபிட் இல்ல, ராக்கெட். அந்த மாதிரி ஷைத்தானிர் ரஜீம் ஷைத்தானிர் ரஜீம் நிர்ரஜீம் 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 ரஜீம் ரஜீம் இல்ல ரஜீம். ரா ரா ரஜீம் RAW ரா சொல்லணும். ரா மெட்டீரியல் மாதிரி ரா ரஜீம் ஷைத்தானிர் ரஜீம். ஓகேங்களா? அப்ப ஷைத்தானிர் ரஜீம். அப்ப அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். ஓகேங்களா? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் ஷைத்தானிர் ரஜீம். இப்ப முழுசா சொல்ல விரும்புறவங்க முழுசா சொல்லுங்க. அடுத்து பிஸ்மில்லா பிராக்டிஸ் பண்ணுவோம். அப்துல் ஹமீத் சொல்லுங்க. أعوذ بالله من الشيطان الرجيم. வெரி குட். வேற யார் சொல்றா? أعوذ بالله من الشيطان الرجيم. ஓகே ஜி, மாஷா அல்லாஹ். வேற? أعوذ بالله من الشيطان الرجيم. சைனிங்க சைல ஷை. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தா. الشيطان الرجيم. சொல்லுங்க. أعوذ بالله. அவுதுன்னு சொல்லக்கூடாது. அவுது அப்படிங்கிற ஒரு வேர்டு கிடையாது. அதனால தான் அந்த சிலபிள்ஸா பிரிச்சு காமிச்சேன். அவுது இல்ல, அது அஊது. நீங்க தான் சிலபிள்ஸா கண்டிப்பா பிராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா அவுதுன்னு ஒரு வேர்டு கிடையாது. அது அப்படி பிரிச்சு பிரிச்சு சொல்லி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அசெம்பிள் பண்ணுங்க. அப்புறம் அஊது. நல்லா எக்ஸ்பர்ட்டா அதை நம்ம பக்காவா சொன்னதுக்கு அப்புறம் தான் ஒரு வேர்டை கம்பைன்டா சொல்லணும். அது வரைக்கும் சிலபிள்ஸா பிரிச்சு சொல்லி பாருங்க. أعوذ بالله من الشيطان الرجيم. ஓகே. ஆனா ஓதும் போது பிரிச்சு சொல்லக்கூடாது. ஓதும் போது ஊது அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓதும் போது அஊது. அதை ஃப்ளோவா தான் சொல்லணும். ஈவன் நீங்க ஸ்லோவா சொல்லிக்கலாம், ஆனா ஃப்ளோவா தான் சொல்லணும். அஊது பில்லாஹி அஊது பில்லாஹி அப்படின்னு சொல்லி தான் நீங்க சொல்லணும். أعوذ بالله من الشيطان الرجيم. ஓகே أعوذ بالله من الشيطان الرجيم. ஓகே. இப்ப அடுத்த பகுதி பிஸ்மில்லாஹி. பிஸ்மில்லாஹி பிஸ்மில்லாஹி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஓகேங்களா? இதுல வந்து ஒன்னா இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. அதுல வந்து இந்த அப்படிங்கிற சவுண்ட் வரும். ஓகேங்களா? அர்-ரஹ்மானிர் ரஹீம். அப்ப பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் பிஸ்மில்லாஹிர் இது ஹீமாங்க. ஹீ இல்ல, தொண்டை எழுது ஹீ. பிஸ்மில்லாஹி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.
பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நிர் ரஹீம், நிர் ரஜீம், நிர் ரஹீம், ரா தரிப்பமா சொல்லணும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஓகேங்களா? இதான் இதில் உள்ளது. அடுத்தது சில டிப்ஸ், அடுத்த டிப்ஸ் சொல்கிறாங்க. தன்சில் நெட்டுன்னு இருக்கு. நான் உங்களுக்கு முக்ரி சொன்னேன். தன்சில்.நெட்டையோ முக்ரிங்கிற ஆப் அதெல்லாம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு சூரத்துல் ஃபாத்திஹா சின்ன சின்ன சூறாவெல்லாம் போட்டு வச்சுட்டு அது ரிப்பீட்டேஷன் மோடில் போட்டுட்டு ஆடியோ மட்டும் வரும். கம்மியான நெட்டு தான் அதுக்கு செலவாகும். நல்லா நீங்கள் என்ன செய்யலாம், திரும்ப திரும்ப கேட்கலாம். அப்போ கேட்கும்போது அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஃபார் எக்ஸாம்பிள் மிஷாரி நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இதே டோனில் அவங்க மோதி காட்டுவாங்க. அப்படியே கேட்டு கேட்டு அதான் சொல்லுவாங்க. ஒரு 25 தடவை கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துடாதா? அதே மாதிரி வந்துட போகுது. அப்புறம் வாழ்க்கையில் 25 வருஷம் 50 வருஷம் நம்ம இது சரியாக சொல்லிக்கிட்டே இருப்போம். இல்லைன்னா தப்பு தப்பாக சொல்லிகிட்டே இருப்போம். ஓகே. அப்போ தன்சில்.நெட் இருக்கு, ஹவுஸ் ஆஃப் குரான் இருக்கு, இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதெல்லாம் நம்ம இன்ஷால்லா பயன்படுத்தலாம். தன்சில்.நெட்டை பற்றி சொல்கிறாங்க பாருங்கள். தன்சில்.நெட்டில் போய் நீங்கள் சூரா ஃபாத்திஹா செலக்ட் பண்ணிக்கலாம், லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கலாம். இது அரபிக்கில் இருக்குது, இங்கிலீஷ்னு செலக்ட் பண்ணிட்டா சூரா ஃபாத்திஹா வரும். ஒரு ஆயத்து மட்டும் நீங்கள் ஒரு ஆயத்தை செலக்ட் பண்ண அது மட்டுமே வரும். ஜுசு செலக்ட் பண்ணலாம், எந்த ஜுசு, இந்த மாதிரி பேஜ் நம்பர் 1 அதை ரிப்பீட் பண்ணுறதா. காரியில் ஹுசைரின்னு கொடுத்துருக்காங்க, ஹுசைரி கேட்கலாம் நீங்கள், மிஷாரி கேட்கலாம் நீங்கள், ஐமன் சுவேது இருந்ததுன்னா அதை கேளுங்க. இந்த மாதிரி நீங்கள் போட்டு அதை பார்த்துக்கிட்டே கேட்டுக்கிட்டே இருக்கலாம். இன்ஷால்லா நீங்கள் கரெக்ட் ஆகிடும். இது எல்லாமே நம்ம செலக்ட் பண்ணி கேட்டோம்னா. ஓகே. அடுத்த ஆயத்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்து அல்ஹம்து ஹ வரணும். அல்ஹம்துலில்லாஹி இது 3வது அல்லாஹ்ங்கிற வார்த்தை வருது. எல்லாமே மென்மையானது தான். அஊது பில்லாஹி மென்மையானது, பிஸ்மில்லாஹி மென்மையானது, அல்ஹம்துலில்லாஹி மென்மையானது. சூரத்துல் ஃபாத்திஹால வரக்கூடிய எல்லாமே மென்மை தான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில், ரா எப்பவுமே தடிப்பம் தான். ரப்பில் ஆலமீன், ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நம்ம எந்த கிராத்தை கேட்டாலும் அந்த மாதிரி நம்ம முதல்ல ஒன்றும் தப்பு இல்லை. பட் அந்த ப்ரொனன்சியேஷன் ரோ அது நல்லா வரணும். அப்போ அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். இதை சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். ஒருத்தங்க மாற்றி மாற்றி வேற சொல்லாதவங்க சொல்லுங்க. இப்படி ஒரு ஆள் 2 ஆள் ட்ரை பண்ணுங்க. அடுத்தடுத்த ஆயத்து வேற ஆள் ட்ரை பண்ணுங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். திரும்ப சொல்லுங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஓகே. ஹம்து ஹாக் நல்ல ஏர் ஃப்ளோ. அல்ஹம்துலில்லாஹி அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும். சலாம் சொன்ன பிரதர் ஓதுங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வெரி குட். ஓகேங்களா? ரொப்பில், இந்த ரொப்பில் சொல்லும்போது உதட்ட குதிச்சிடக்கூடாது. ரொப்பில்னு வரும் சில பேருக்கு. ரொப்பில் ரோ மாதிரி வரக்கூடாது. ரோ இல்லை, இது ரொப்பில். ஜஸ்ட் காமனா எல்லாருக்காக சொல்றேன். ஓகே. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஓகேங்களா? அடுத்தது அர் ரஹ்மானிர் ரஹீம். அர் ரஹ்மானிர் ரஹீம். அர் ரஹ்மானிர் ரஹீம். சரிங்களா? அர் ரஹ்மானிர் ரஹீம். இது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வந்ததே தான். ராவ தரிப்பமா சொல்லணும். ஹ ரஹ் ரஹி. இதை ஷார்ப்பான தொண்டையில நடு தொண்டையில இருந்து சொல்லணும். அர் ரஹ்மானிர் ரஹீம். அர் ரஹ்மானிர் ரஹீம். அர் ரஹ்மானிர் ரஹீம். சொல்லுங்க. அர்-ரஹ்மானிர் ரஹீம். அர் ரஹ்மானிர் ரஹீம். அர்-ரஹ்மானிர் ரஹீம். ரொம்ப மா அப்படி சொல்லக்கூடாது. மா இல்ல ம ம. அர் ரஹ்மானிர் ரஹீம். அர்-ரஹ்மானிர் ரஹீம். அர்-ரஹ்மானிர் ரஹீம். அர்-ரஹ்மானிர் ரஹீம். மாஷா அல்லாஹ். அடுத்து 7வது தஜ்வீத் குறிப்பு சொல்றாங்க. எதையுமே நம்ம முணுமுணுத்த மாதிரி சொல்லக்கூடாது. குர்ஆன் ஓதும் போது என்ன செய்யக்கூடாது அப்படின்னா
الرحمن الرحيم الحمد لله رب العالمين أعوذ بالله இப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது. இது வேலைக்கே ஆகாது. என்னைக்குமே ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு வீடியோ பார்த்து உஸ்தாத் முன்னாடி பண்ணும்போதோ அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் இப்படி சொன்ன வாய்க்குள்ளே சொல்லக்கூடாது. அஊது பில்லாஹி நல்லா வாயை விட்டு சொல்லணும். அர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படி சொல்லும்போது தான் நல்லா வருதாங்கிறது தெரியும். அதை நம்மளே ரெக்கார்ட் பண்ணி கேட்கலாம். ரெக்கார்ட் பண்ணி கேட்டு ஒரிஜினல் உஸ்தாத் ஓதுனதையோ அல்லது ஒரு ரிசைட்டேஷன்ல ஒரு காரி ஓதுனது கேட்கணும். அதுக்கு இதுக்கு எப்படி இருக்குது? அவர் சொல்றது அவர் ரஹ்மான் ரஹீம் சொல்றேன், நான் ரஹ்மான் ரஹீம்ங்கிறப்ப நான் ரொம்ப நிமித்துறேன், இதை சரி பண்ணணும். அவர் ரான்னு சொல்றேன், நான் ரான்னு சொல்றப்ப நான் மாத்தணும். ராக்கெட் மாதிரி சொல்லணும், நான் ராபிட் மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். இப்படி உங்க ரெக்கார்டை போட்டு பாருங்க, அந்த ரெக்கார்டை போட்டு பாருங்க. இது டிப்ஸ் நம்பர் 7. இதை ஃபாலோ பண்ணுங்க. இதனாலே நம்மளுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் الرحمن الرحيم مالك يوم الدين மாலிகி மா அப்படி சொல்லக்கூடாது. அதுக்காக மேன்னு சொல்லக்கூடாது. இந்த ஆடு கத்துற மே சவுண்டும் கிடையாது இது. அதுக்காக மா சவுண்டும் கிடையாது. இன்டர்மீடியேட்டா மாலிகி மாலிக் இந்த இந்த ஸ்லாங் கரெக்டா வரணும். குரானுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த அரபிக்குன்னு இருக்கக்கூடிய ஸ்லாங்ங்கிறது ரொம்ப சரியானது. சரிங்களா? அப்படின்னு சொல்லணும். மா அப்படி சொல்லக்கூடாது. சரிங்களா? ரொம்ப பேர் இது ரொம்ப சாட்சி சொல்லுவாங்க. மேலிக்கிம்பாங்க. மேலிக்கி தப்பு. அது மஜ்ஹூல். மேலிக்கி யௌமிதீன் இல்ல. இல்ல அப்படி சொல்லக்கூடாது. சரிங்களா? ஆடு மாதிரி அந்த சவுண்ட் இது கிடையாது. ஒரு புரிதலுக்கான ஆடு சவுண்டுன்னு சொல்றேன். அது விளையாட்டுக்கு எடுத்துக்கிட்டோம்னு நினைச்சுக்காதீங்க. குரான் ஓதும் போது நம்ம ஆடு சவுண்டோட கம்பேர் பண்ண நினைக்காதீங்க. ஒரு புரிதல், உங்களுக்கு அந்த தவறு வரக்கூடாது. ஆடு கத்தும் போது மேன்னு கத்தும். அந்த மேலிக்கின்னு சொல்லாதீங்க. மாலிக். ஓகேங்களா? மாலிக் யௌமித்தீன் மாலிக் யௌன்னு சொல்லக்கூடாது. மென்மையா சொல்லணும். யௌமித்தீன் தீன் சில பேர் இதுல காத்து விடுவாங்க. ஏர் கொண்டு வருவாங்க. ஏர் ஃப்ளோ வரக்கூடாது. தீன் இல்ல. சரிங்களா? இதுல வந்து ஏர் வரக்கூடாது. தீன் மாலிகி யௌமித்தீன் மாலிகி யௌமித்தீன் மாலிகி யௌமித்தீன் சொல்லுங்க. مالك يوم الدين நீங்க திரும்பவும் இந்த மா சொல்றீங்க. மாலிக்கின்னு சொல்லாதீங்க. மா இல்ல. சரிங்களா? தமிழ்ல மாதிரி மாமரம் அப்படி சொல்றோம்ல, மாமா அப்படி சொல்றோம்ல, அந்த மா இல்ல. இது அந்த மாதிரி மாலிக்கி. مالك يوم الدين ஆனா அதை மாத்தும் போது ரொம்ப மாறிடும். மேனு மாறிடும். அது இன்டர்மீடியட்டா வைக்கணும். மாலிக்கி யௌமித்தீன் يوم الدين مالك يوم الدين مالك يوم الدين இதுல வந்து பெருசா مالك يوم الدين ஆல்மோஸ்ட் எல்லாமே கரெக்டா தான் சொல்றீங்க. ஏன்னா இதுல ஒரு ஸ்பெஷலான லெட்டர்லாம் ஒண்ணும் கிடையாது. சரிங்களா? எல்லாமே சிம்பிளா நம்மளுக்கு வாயில வரக்கூடியது. அந்த 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 ஸ்லாங் மட்டும் மான்னு போயிடாம இல்ல மேன்னு போயிடாம நடுத்தரமா மாலிகி யௌமித்தீன் மாலிகி யௌமித்தீன். இந்த தமிழ்ல சொல்லுவாங்களா கௌரவம், மௌனம். கௌரவம் சொல்லும்போது அந்த வருது பாத்தீங்களா? அதான் யௌமித்தீன். இத தீன் மாதிரி தா மாதிரி சொல்லக்கூடாது. சில பேர் மாலிகி யௌமித்தீன் அப்படிம்பாங்க. தீன் இல்ல, தீன் மார்க்கம். தீன் சொல்றோம்ல, DHEN இங்கிலீஷ்ல உங்களுக்கு புரிதலுக்கு சொல்றதா இருந்தா DHEEN மாதிரி தீன். டி யூஸ் பண்ணிடக்கூடாது. தீன் ஆனா காத்த விட தீன் காத்தோட சொல்ல முடியும் நினைச்சா தப்பு. யௌமித்தீன் மாலிகி யௌமித்தீன் மாலிகி யௌமித்தீன். டிப்ஸ் நம்பர் 9 சொல்றாங்க. சத்தமா ஓதுங்க. மீன்வைல் நிதானமா ஓதுங்க. மாலிக் யோமித்தீன் பறக்கக்கூடாது. மெதுவா நிதானமா ஓதுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் மகாரிஜிகள், சிஃபாத்கள், கவாயிதுகளை நம்ம ஃபாலோ பண்ண முடியும். வேகமா சொன்னோம்னா ஏதாவது ரூல் மிஸ் ஆயிடும். அப்போ அது தவறாயிரும். திக்னஸ் குறைச்சிருவோம். ஏதாவது ஒண்ணு மாத்திரும். அதனால அவசரத்துல ஒன்றோட ஒன்றை மோதி முட்டி ஏதாவது ஒண்ணு மிஸ் ஆயிடுங்கிறத சொல்றாங்க. அடுத்த ஆயத்து إياك نعبد وإياك نستعين. நான் முதல்ல சொல்லிடுறேன். இயாக்க நிறைய பேர் இல்ல தப்பு என்ன சொல்லுவாங்க, இயாக்க நஅபுது வ இய்யாக்கன்னு சொல்லிடுவாங்க. இந்த ஷத்தை விட்டுருவாங்க. இயாக்கும் ஈயாக்குக்கும் வித்தியாசம் இருக்கு. இயாக்க அப்படிங்கிறது சூரியனுக்கு இன்னொரு ரீதியில சொல்லுவாங்க. சூரியன் இல்ல ஒளி.
ஒலிக்கு வந்து இயாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இயாக்க நஅபுதுனா ஒலியை வணங்குகிறேன், ஒய்யாக்க நஸ்தைன் ஒலியிடத்தில் உதவி தேடுகிறேன்னு அர்த்தம் வந்துரும். சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டானது. அதனால தான் இதுல ஷத்து இருக்குது. இந்த ஷத்துக்கு பேர் நபிர் அப்படின்னு ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு அட்வான்ஸ் லெவல் தஜ்வீதுல அத சொல்லுவாங்க. நபிர், அதுல ஸ்ட்ரெஸ் கொடுக்கணும். ஸ்ட்ரெஸ். இய்யாக إياك نعبد وإياك نستعين إياك إياك ஆனா ஈய சில பேர் இழுத்துருவாங்க, ஈயாக்கன்றுவாங்க. இந்த தப்பு நிறைய பேர் பண்ணிருப்பாங்க. புரியுதா நான் சொல்றது? நிறைய பேர்ட்ட கேட்டிருப்பீங்க. ஈயாக்கம்பாங்க. அப்ப என்ன செய்யறாங்கன்னா ஈய போட்டு இழுக்கிறாங்க. அது ஈ தான். அ ஆ இ ஈல இருக்கக்கூடிய முதல் ஈ தான், ஈ கிடையாது. அப்ப ஈயாக்கங்கிறதும் தப்பு, இயாக்கன்னு சொல்றதும் தப்பு. இந்த ரெண்டு தப்பையும் பலர் செய்றாங்க. நம்மள நிறைய செய்வோம், வாய்ப்பு இருக்கு. அப்ப ப்ராப்பரா சொல்லணும். வெறும் ஈயாக்க إياك نعبد وإياك نستعين. சரிங்களா? நல்லா பெர்ஃபெக்ட்டா சொல்லணும். ஈயாக்க ஈயாக்க சொல்லுங்க. إياك نعبد وإياك نستعين. வெரி குட். அடுத்த ஆள் சொல்லுங்க. إياك نعبد وإياك نستعين. மாஷா அல்லாஹ். அடுத்த ஆள் சொல்லுங்க. இய்யாக்க நஅபுது வ இய்யாக்க நஸ்தஈன். மாஷா அல்லாஹ். அடுத்த ஆள் சொல்லுங்க. إياك إياك نعبد نعبد وإياك وإياك نستعين. نستعين. மாஷா அல்லாஹ். பரவாயில்ல. எல்லாருமே நல்லா சொல்றீங்க. இதுல இன்னொரு சிலர் தப்பு என்ன தெரியுமா செய்வாங்க? நஅபுதுன்னு இழுத்துருவாங்க. இய்யாக்க நஅபுது நஅபுது வ இய்யாக்கம்பாங்க. அப்ப நஅபுது வ இய்யாக்கனா தால்ல வாவ் மத்து வந்துரும். அதுவும் தப்பு. இந்த தப்புலாம் நிறைய இடங்கள்ல நடக்குது. சில நேரங்கள்ல தொழு வைக்கிறவங்கள்ட்ட கூட இந்த தப்பு நம்ம பார்க்க தான் செய்றோம். இய்யாக்க நஅபுது வ இய்யாக்க நஸ்தஈன்பாங்க. அப்ப ஈன்னு யா மத்து ஆக்கிருவாங்க. இங்க வாவ் மத்து வச்சிருவாங்க. இங்க யா மத்து இல்ல, அலிஃப்ல, ஹம்ஸால, தால்ல வாவ் மத்துல இந்த தப்புலாம் செய்யக்கூடாது. அப்ப إياك نعبد وإياك نستعين. ஓகேங்களா? பாருங்க. அதாவது தமிழ்ல இருக்கக்கூடிய ஈ தான், அது ஒரு ஷார்ப்போட ஈ. அதுக்காக தான் இந்த இதை டிக் அடிச்சிருக்காங்க. அப்ப இ இ தமிழ்ல நம்ம நார்மலா இந்தியான்னு சொல்லுவோம், இந்தியன்னு சொல்றோம். சரிங்களா? இன்றுன்னு சொல்றோம். இன்று அப்படின்னு நம்ம அழுத்தி சொல்ல மாட்டோம்ல. ஆனா அரபியை பொறுத்தவரைக்கும் ஒரு ஷார்ப்னஸ் அதுல இருக்கு. தமிழ்ல வந்து இன்று தான். ஆனா அரபியில சொல்லும்போது இன்று அப்படின்னு சொல்ற மாதிரி ஈயாக்க, வெறும் ஈயாக்கன்னு இல்ல. அதே மாதிரி யா மாதிரி ஈ இல்ல. சரிங்களா? நார்மலான வெறும் ஈயும் இல்ல, இ இ. சரிங்களா? அந்த மாதிரி நல்லா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லணும். ஈயாக்க 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 அப்படிங்கிறதுக்காக சொல்றாங்க. நஅபுது நஅபுதுன்னு சொல்லக்கூடாது. நஅபுது ஐன நல்லா டிராவல் பண்ணி சொல்லணும். நஅபுது நஅபுதுன்பாங்க சில பேர். நஅபுதுன்னு சொல்லக்கூடாது. நஅபுது நஅபுது இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். إياك نعبد وإياك نستعين وإياك نستعين وإياك وإياك نستعين. சரிங்களா? وإياك نستعين. நல்லா சொல்லணும். نستعين نستعين وإياك نستعين. இங்க 3 SS என்ன நம்ம சொல்றாங்க? 3 ஸ்டைல் ஆஃப் ஸ்டாப்பிங்ஸ். இது 2 ஹரக்கா நீட்டி நிறுத்தலாம், 4 ஹரக்கா நீட்டி நிறுத்தலாம், 6 ஹரக்கா நீட்டி நிறுத்தலாம். இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவோட எல்லாமே அப்படிதான். நஸ்தஈன் 2 ஹரக்கா, நஸ்தஈன் 4 ஹரக்கா, நஸ்தஈன் 6 ஹரக்கா. இப்படி நம்ம நீட்டலாம். அததான் சொல்றாங்க 3 SSனா 3 ஸ்டைல்ஸ் ஆஃப் ஸ்டாப்பிங். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். அது அந்த நாபுதுல அந்த நாபுதுல அந்த ஐனை வந்து கொஞ்சம் இழுத்தா மட்டும் போதுங்களா, தனியா உச்சரிக்காம? நஅபுதுன்னு சொல்லணும். நஅபுது நஅபுது அப்படி சொல்லக்கூடாது. அது பெரிய தப்பு இல்ல. பட் நான் மோஸ்ட் பெர்ஃபெக்ட்டா சொல்றேன். நஅபுதுன்னு சாஃப்டா சொல்லணும். நஅபுது. நம்ம ஆளுங்க அதுல தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் கொடுப்பாங்க. நஅபுதும்பாங்க. அப்படி சொல்லக்கூடாது. அரபுகளே இப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க. சாஃப்டா சொல்லுங்க. நஅபுது ஷார்ப்னஸ் இருக்கக்கூடாது. நஅபுதுன்னு குத்தக்கூடாது. நஅபுது அப்படின்னு அது சாஃப்டா இருக்கும்.
ஓகே, டிப்ஸ் நம்பர் 9 மகாரிஜ் பயிற்சியின் போது நம் பழக்கத்திற்கு வருவதற்காக நாம் எழுத்துக்களை நீட்டி இழுத்து ஓதுவோம். மற்றபடி தொழுகையில் திருக்குரான் திலாவத்தோ ஓதும் போது சரியான முறையில தான் ஓதணும், நீட்டக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீட்டி ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஃபார் அஊது அஊது அப்படின்னு சில நேரத்தில் நம்ம நீட்டி ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஆனால் அது தொழுகையிலேயோ குரான் ஓதும் போதோ அந்த தவறு வந்துடக்கூடாது, அதை ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் அம்மா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஆனா அது கரெக்டான வார்த்தை என்ன? அம்மா. ஆனா அது பிராக்டிஸ்க்கு சொல்லும் போது அல்லது ஒரு 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 எமோஷன்ல சொல்லும் போது நம்ம அதை நீட்டுற மாதிரி அது ஓதும் போது அந்த தவறு வந்துடக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஃபைன். அடுத்த ஆயத்து இஹ்தினா ஸிராத்தல் முஸ்தகீம். இஹ்தினா இஹ்தினா அந்த ஷார்ப்பா சொல்லணும். அதே மாதிரி இது கீழ் தொண்டை இதை சில பேர் நடு தொண்டையில இருந்து வரக்கூடாது. அர் ரஹ்மான்ல அர் ரஹீம்ல வந்த அந்த ஹா மிடில் த்ரோட் ஹா இதுல வரக்கூடாது. இது கீழ் தொண்டை. இஹ்தினா 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 ஸிராத்தல் முஸ்தகீம். இஹ்தினா ஸிராத்தல் முஸ்தகீம். இஹ்தினஸ் இது வந்து சாத் 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 சி சி சொல்லக்கூடாது. நேத்து சொன்னேன், அதை ஞாபகம் வச்சுருங்க. இல்ல சி. முதல்ல நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் சொல்லுங்க. இஹ்தினஸ் ரா தடிப்பமா சொல்லணும். சிராத்தல் இதுல காத்து இல்லாம ஹெவியா தொல். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். இப்போ ஒண்ணா பார்ப்போம். பாருங்க, ஒரு ஷார்ப்பா இருக்கிறதுக்காக தான் இதுக்காக நீங்க என்ன பண்ணிடக்கூடாது, ஐன் மாதிரி அப்படிலாம் சொல்ல தேவையில்லை. நார்மலா அது கூர்மை இல்லாம ஈன்னு சொல்லக்கூடாது. இல்ல இஹ்தினஸ் இஹ்தினா இஹ்தினஸ் இஹ்தினஸ். கீழ் தொண்டை அப்படி நெஞ்சில இருந்து வர ஒரு ஃபீல் வரும். இஹ்தினஸ் அப்படின்னு சொல்லுமே தவிர இஹ்தினஸ் சொல்லக்கூடாது. அப்ப கீழ் தொண்டை இஹ்தினஸ் ஸிராத்தல் இஹ்தினஸ் ஸிராத்தல் இஹ்தினஸ் ஸிராத்தல் صراطل اهدنا الصراطل را صراطل طل مستقيم. طل சொல்லிராதீங்க. சொல்லிராதீங்க. طل صراطل مستقيم. இந்த முஸ்தகீம்ல முஸ்தகீம் அப்படிம்பாங்க உருது ஸ்பீக்கிங். தமிழ் ஸ்பீக்கிங் கவனம் இல்லாதவங்க முஸ்தகீம் அப்படின்னு சொல்லுவாங்க. கீமும் இல்ல ஹீமும் இல்ல. قيم QEEM قيم. اهدنا الصراط المستقيم. اهدنا الصراط المستقيم. சொல்லுங்க. இஹ்தினா ஸிராத்தல் சொல்லக்கூடாது. இஹ்தினஸ்னா அசஞ்சிரும். இஹ்தினஸ் வேற வேற அப்படிதான் சொல்லுமே தவிர அப்படின்னு ஃபினிஷ் பண்ணக்கூடாது. அது கல்கலாங்கிற ஒரு 5 எழுத்தை பத்தி பின்னாடி படிப்போம். அதை மட்டும் தான் அசைக்கிறது, அசைக்கூடாது. இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். திரும்ப சொல்லுங்க. இஹ்தினஸ் ஸிராத்தல் சொல்றீங்க. இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். திரும்ப சொல்லுங்க. اهدنا الصراط اهدنا الصراط المستقيم. திரும்ப சொல்லுங்க. اهدنا الصراط المستقيم. ஓகே, அடுத்த ஆள் சொல்லுங்க. اهدنا الصراط المستقيم. اهدنا الصراط المستقيم. اهدنا الصراط المستقيم. இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம். ஓகே தான். அந்த ஒரு 2-3 பேருக்கு என்னன்னா அந்த அப்படிங்கிறீங்க. இஹ்தினஸ் அப்படி சொல்லி பழகிட்டோம். இஹ்தினஸ் இல்ல இஹ்தினஸ். சின்ன டிஃபரன்ஸ், நல்லா கவனிச்சுக்கிறீங்க. இஹ்தினஸ் கிடையாது, இஹ்தினஸ். இஹ்தினஸ் இல்ல இஹ்தினஸ். இஹ்தினஸ் சிராத்தல் முஸ்தகீம். اهدنا الصراط المستقيم. ஓகே, மாஷா அல்லாஹ். இதுதான் நம்ம 8 பாடத்துல படிக்க வேண்டிய இது. அதுல நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் உள்ள லாஸ்ட் ஆயத்தை நம்ம அடுத்ததுல பிராக்டிஸ் பண்ணுவோம். சரி,
அடுத்து சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன். இந்த ரெண்டு ஆயத்தை அடுத்து 9வது பாடத்தில் அது இன்ஷால்லா வரும். 9, 10 நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணுவோம். இது வரைக்கும் உள்ளதை இன்ஷால்லா நீங்கள் முக்ரி ஆப் இன்ஷால்லா எல்லாமே இன்ஸ்டால் பண்ணுங்க. அதில் வந்து கண்டிப்பாக எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. முக்ரி ஆப் இன்ஸ்டால் பண்ணி அதில் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அது எல்லாருக்குமே ஃபோனில் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே அதான் சொல்கிறது. அதை வச்சு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா முயற்சி பண்ணவங்களாம் இருக்கிறாங்க. உங்ககிட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணணும்னா, சென்னையில் பள்ளியில் தொழ வரக்கூடிய ஒரு சகோதரர் இஸ்லாத்துக்கு வந்தவர். இஸ்லாத்துக்கு வந்து ஒரு 2 வீக்ஸில் அவர் வந்து நம்மள்ட்ட பேசி குரான் கற்றுக்கணும் அப்படின்லாம் சொல்லி நம்ம அவருக்கு கொஞ்சம் ப்ரொனன்சியேஷன் சொல்லி கொடுத்து, அப்புறம் முக்ரி ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி அதில் நீங்கள் ரிசைட்டேஷன் அவருக்கு சொல்லி கொடுத்தேன். சூரத்துல் ஃபாத்தியா நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள், அதை ஃபஸ்ட்டு கரெக்ட் பண்ணுங்கள், அப்புறம் லாஸ்ட்டுக்கு வாங்க குலுல்லா வாஹது குலது ரபி ஃபல குலர் ரபி நாஸ் சாப்டர் நம்பர் 112 113 114 112 113 114 இதெல்லாம் நீங்கள் கேளுங்க. 5 தடவை 10 தடவை 20 தடவை கேட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எதாவது டவுட்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் கேளுங்க, நான் அவருக்கு நான் நம்பர் கொடுத்து அனுப்பிட்டேன். அதுக்கப்புறம் மாஷா அல்லாஹ் அவர் வந்து ஆடியோ போடுறாரு. அடுத்த நாள் போடுறாரு. என்ன காரி அவர் வந்து வச்சு கேட்டாரோ அதே காரியோட ஸ்டைல் அப்படியே அவர் மனப்பாடம் பண்ணிட்டு அந்த சூறா ஓதுறார். ஃபார் எக்ஸாம்பிள் அது ஓதுறார். அது அதே மாதிரி ஓதுறாரு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். மிஷாரி அவருடைய ஸ்டைல் இந்த மாதிரி வரும். அதே மாதிரி கேட்டு 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 மாஷா பல தடவைகள் அவர் ரிப்பீட்டட் மோட்ல போட்டு கேட்டு அப்படியே பை ஹார்ட் பண்ணிட்டு எனக்கு ஓதி அனுப்புறாரு. அல்லாவுடைய நாட்டத்தை பாருங்க. அல்லாவுடைய கலாமை இஸ்லாத்துக்கு ஒருத்தரை கொண்டு வந்து ஒரு 2 வாரத்துல அல்லாஹ் அவரை வந்து சூரத்துல் இஹ்லாஸை ஒரு மிகப்பெரிய ஒரு காரி மாதிரி ஓத வைக்கிறான். அவரை மாதிரி நான் பள்ளியில் வரக்கூடிய தொழுகையாளிகள் மற்ற பேர் 50 பேர் உதாரணத்துக்கு வராங்கன்னா எல்லாரும் ஓதுவாங்கன்னா ஓத மாட்டாங்க, ஒரு சிலரை தவிர. அப்ப பாருங்க 20 வருடங்களாக 30 வருடங்களாக பள்ளி தொடர்போடு குரான் தொடர்போடு இருக்கக்கூடியவங்களுக்கு கூட அந்த சூரத்துல் இஹ்லாஸை ஒரு மிஷாரி ஸ்டைல் ஓத தெரியாது. அவங்க கேட்டிருக்க மாட்டாங்க, அல்லது கேட்டா கூட அதே மாதிரி ஓதணும் முயற்சி செஞ்சிருக்க மாட்டாங்க. ஆனால் அல்லாஹ் நாடி ஒரு இஸ்லாத்துக்கு வந்த ஒரு சகோதரர் ஒரு சில நேரத்தில் அதை முயற்சி செஞ்சு அவரால் ஓத முடிச்சு. அல்லாவுடைய கலாமை அல்லாஹ் நாடினால் அதை யாருக்கெல்லாம் அதை நசீபாக்க வேண்டும் அவங்களுக்கு அதை நசீபாக்குறான். ப்ராக்டிக்கலாக இதை பார்க்குற அந்த மாதிரி உலகத்தில் எவ்வளோ விஷயங்கள் நடந்துகிட்டு தான் இருக்குது. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நம்மளுக்கு கிடைச்ச டைம் இது குறைவான டைம் தான். நீங்க இன்ஷால்லா கேட்டு 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 ப்ராக்டிஸ் பண்ணி உங்களை நீங்க மெருகூட்டிட்டு வாங்க. அடுத்த ப்ராக்டிஸ் செஷன்ல நம்ம ஓதி காட்டும் போது இன்னும் நீங்க இம்ப்ரூவ்மெண்ட் அந்த நிலையில இன்ஷால்லா இருப்பீங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். ஓகே இன்ஷால்லா. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.